உடல் எடை அதிகரிக்க என்னங்க பண்ணலாம்? ஒரு பக்கம் வெயிட் லாஸ்க்கு நம்ம நெறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துட்டு வரோம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வெயிட் கெயின் ஆகுறதே இல்ல. வயது 25 வயது ஆயிடுச்சுங்க. 20 வயசு ஆயிடுச்சு. ஆனா வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 35, 42 இந்த வெயிட்ல தான் இருக்குறாங்க. ஒரு 42 கேஜி இருக்கிறாங்க அப்படின்னா 25 வயது. எப்படிங்க இது நார்மலா நம்ம உடல்ல என்ன நடக்குதுன்னா, லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசியின்மை. அந்த பிரச்சனை தாங்க இன்னைக்கு நெறைய பேருக்கு பெரும்பாலும் இருக்கு. நெறைய கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, காலையில நம்ம ஃபுட் குடுத்துருப்போம். ஸோ ஆஃப்டர்நூன் ஆகி ஈவினிங் ஆகியும் பசிக்குது, ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் முழுவதும் பசி உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்கோம். வயதானவங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் ஒரு சிலருக்கு இந்த நல்ல ஹீட்டா இருக்கும். பாடி எப்பவுமே ஹீட்டா இருக்கும். பெண்களுக்கு அதிகமா இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது பார்த்தோம்னா, பசியே சரியா எடுக்கல. உடல் எப்பொழுதும் மெலிதாகவே இருக்கு. பீரியட்ஸும் சரியா வர்றது கிடையாது. அப்போ வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமா இருக்கு. மூச்சு வாங்குதுங்க. எங்கேயாவது போனா மூச்சு வாங்குது. வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. நான் பேசும்போதே எனக்கு வாயில ஒரு கசப்பு சுவையும், பேசும்போது ஒரு பேட் பிரீத், ஹாலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ பேசும்போதே ஒரு பேட் பிரீத் வர மாதிரி இருக்கு. இதற்கும் காரணம் நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பித்தம். அப்போ பித்தம் என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்களை அழிக்க செய்யுது. அதாவது சத்துக்கள் உடல்ல சேராம ஈஸியா வெளியேற்றவும், அந்த வெப்பம் அளவுக்கு அதிகமான உடல் சூடு அந்த பித்தம் பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகாம உங்களுக்கு உடல் எடை நேச்சுரலா அதிகரிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூனைக்காளி, சாலமிஸ்ரி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஸோ அதை நீங்க ரெகுலரா பயன்படுத்த ஜென்ரலாகவே சேஃபாக உங்களுக்கு வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை அதிகரிக்க என்னங்க பண்ணலாம்? ஒரு பக்கம் வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வெயிட்டு கெயின் ஆகிறதே இல்லை. வயது 25 வயது ஆயிடுச்சுங்க. 20 வயசு ஆயிடுச்சு. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 40, 35, 42 இந்த வெயிட்ல தான் இருக்கிறாங்க. ஒரு 42 கேஜி இருக்கிறாங்க அப்படின்னா 25 வயது. எப்படிங்க இது நார்மலா நம்மளால இருக்க முடியும்? என்னதான் வகை வகையாக அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம குக் பண்ணி கொடுத்தாலுமே அதை சரியா சாப்பிடவும் மாட்டுறாங்க. அப்போ முழுசா உடல்ல என்ன நடக்குதுன்னா, லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசியின்மை. அந்த பிரச்சனை தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் இருக்கு. நிறைய கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, காலையில நம்ம ஃபுட் கொடுத்துருப்போம். ஸோ ஆஃப்டர்நூன் ஆகி ஈவினிங் ஆகியும் பசிக்குது, ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் முழுவதும் பசி உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கும். வயதானவங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பெரியவர்களுக்கும் பார்த்தோம்னா, உணவு எடுத்திருப்போங்க. காலையில் எடுத்த உணவு இன்னும் டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கே, ஆனால் மதியம் 1 மணி 2 மணி ஆயிடுச்சு, லஞ்ச் சாப்பிட்டே ஆகணுமே, சரி சாப்பிடலாம் அப்படின்னு உக்காந்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டே இருக்காத மாதிரி இருக்கும். ஐயோ பசிக்கவே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல, வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு எதனால இந்த மாதிரி உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். பசியின்மை ஒரு முக்கியமான காரணம்ங்க. அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி ஹீட். ஸோ நல்ல ஹீட்டாக இருக்கும். பாடி எப்பவுமே ஹீட்டாக இருக்கும். பெண்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது பார்த்தோம்னா, பசியே சரியாக எடுக்கல, உடல் எப்பொழுதும் மெலிதாகவே இருக்கு, பீரியட்ஸும் சரியாக வர்றது கிடையாது. அப்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. மூச்சு வாங்குதுங்க. எங்கேயாவது போனால் மூச்சு வாங்குது. வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பேசும்போதே எனக்கு வாயில் ஒரு கசப்பு சுவையும், பேசும்போது ஒரு பேட் பிரீத், ஹாலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ பேசும்போதே ஒரு பேட் பிரீத் வர மாதிரி இருக்குது. இதற்கும் காரணம் நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய பித்தம். அப்போ பித்தம் என்ன பண்ணுன்னா, நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்களை
அழிக்க செய்து, அதாவது சத்துக்கள் உடல்ல சேராம ஈஸியா வெளியேற்றவும், அந்த வெப்பம் அளவுக்கு அதிகமான உடல் சூடு அந்த பித்தம் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகாம உங்களுக்கு தடுத்துருது. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குங்க. சாப்பிடுவாங்க, உடனே மோஷன் போற மாதிரி சாப்பிடுவாங்க, மோஷன். அப்போ நீங்க ஹெல்த்தியா ஃபுட் எடுத்தாலும் அதனுடைய முழு சத்துக்களும் அப்சர்ப்ஷன் நடக்காது, உடல்ல வந்து சத்தாக மாறாது. அப்போ வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கும். இதுவே ஆண்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை உடல் உஷ்ணத்தினாலையும் அதிகரிக்காம ரொம்ப ஒல்லியாவே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல உங்களுக்கே தெரியாம வெளியேறக்கூடிய விந்து. ஸோ இந்த மாதிரி நாக்டூர்னல் எஜாகுலேஷன் இருக்குது, நைட் ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தேவையே இல்லாமல் உங்களுக்கு உடல் அந்த அதிகமான உஷ்ணத்தினால உடல் எடை ஏறவே செய்யாதுங்க. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக மாஸ்டர்பேஷன் அந்த பழக்கம் இருந்தாலும் விந்து அதிகமாக வெளியேற உங்களுக்கு உடல் எடையானது ஏறாமல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான ஹெல்த்தியான உணவுகள் என்ன? நான் நிறைய ஹெல்த் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், ப்ரோட்டீன் மிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நேச்சுரலான முறையில் இந்த உடல் எடையை அதிகரிக்க என்னங்க பண்ணலாம்? சிம்பிளான வழிமுறை சொன்னால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணுங்க. சில வகையான களி வகைகள் கருப்பட்டி சேர்த்து, இப்போ உளுந்தங்களி நீங்கள் செய்கிறீங்கன்னா கருப்பட்டி சேர்த்து மறக்காமல் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் சேர்த்து அந்த கருப்பட்டியை களி மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ஸோ அந்த கருப்பட்டியோட உளுந்து சேர்த்து நம்ம களியாக எடுக்கும்போது உடலில் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும், ஜீரண சக்தியும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி மணப்பாகு அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இஞ்சி மணப்பாகு இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், காரமாக இருக்கும். ஸோ ஈஸியாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை கொடுத்துடலாங்க. இதை கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இஞ்சி மணப்பாகு அப்படின்னு சொல்கிறது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 50 to 60 ml தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம குடிச்சிடலாம். இல்லைனா மதியம் நீங்கள் லஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த இஞ்சி மணப்பாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்பொழுது வயிறு நல்லா ஜீரணமாக ஆரம்பிச்சிடும், செரிமானம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு தூரமாக ஓடி போகிறதுக்கு இந்த இஞ்சி மணப்பாகு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி இஞ்சியை பயன்படுத்தி ஒரு ஹோம் ரெமெடி செய்யணும் அப்படின்னா இஞ்சி மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அது சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சாறு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. மேலாப்பில் மட்டும் அந்த சாறை எடுத்துகிட்டு வெள்ளை பாகு காய்ச்சி இந்த சாறை அதனோடு சேர்த்துடணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து சிரப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி மணப்பாகு இதுதான். இதில் நம்ம வெந்நீர் கலந்து அப்பப்போ குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்லா பசி எடுக்கும், வயிறு மந்தம் குறையும், வயிறு உப்புசம் குறையும். வயிற்றில் காற்று சேர்ந்து எனக்கு உப்புசமாக தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்கு வாரத்தில் 2-3 நாட்கள் நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி வெண்ணெய் சேர்ந்த உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக அதில் நெய்யோ இல்லை பட்டரோ சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட பழகிக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை நமக்கு ஹெல்த்தியான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், அதில் இந்த கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த கொண்டைக்கடலை பல வகைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கடலை பருப்பாக பயன்படுத்துகிறோம், இது சுண்டலாக பயன்படுத்துகிறோம், இதை மாவாக செய்து நம்ம நிறைய விஷயங்களுக்காக இந்த மாவு நமக்கு பயன்படுது. அப்படி இருக்கும்போது தினம்தோறும் ஒரு கப்பில் நல்ல கருப்பு கொண்டைக்கடலையை வேக வைத்து அது சுண்டல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கருப்பு கொண்டைக்கடலையை சுண்டல் டெய்லி ஒரு சின்ன கப்பளவு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ஸோ வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ப்ரோட்டீனுங்க. ஸோ ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த கொண்டைக்கடலையும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். ஸோ உடல் எடை நேச்சுரலாக அதிகரிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூனைக்காளி, சாலமிஸ்ரி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த ஜென்ரலாகவே சேஃபாக உங்களுக்கு வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.